கஞ்சாவை கொண்டு போயிருக்கான். நம்ம குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு அனுப்புறோம். எதுக்காக அனுப்புறோம்? ஒரு குழந்தை காலேஜ் படிச்சுட்டு வந்துட்டான்னா அவன் நாள்ல நம்ம குடும்பத்தினுடைய அந்த வாழ்க்கை தரம் மாறிடும். அந்த ஒரு குழந்தை நம்ம குடும்பத்தை தூக்கிடுவான்னு தானே அவனை கல்லூரிக்கு அனுப்புறோம். அந்த காலேஜ் வாசல்லையும் பள்ளிக்கூட வாசல்லையும் இன்றைக்கு கஞ்சாவை விற்கிற அயோக்கியத்தனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை ஏன் இந்த அரசாங்கத்தால் தடுக்க முடியல? ஏன் தடுக்க முடியலனா விக்கிறதே அவன் தான், அப்புறம் எங்க தடுக்கிறது? இப்ப கள்ளச்சாராயத்துல சாவு அம்மாவினுடைய ஆட்சி காலம் இருந்தது, ஒரு ஆள் கள்ளச்சாராய மரணம் கிடையாது. எடப்பாடியார் ஆட்சி காலம் இருந்தது, ஒரு கள்ளச்சாராய சாவு கிடையாது. ஸ்டாலின் ஆட்சி வந்தது, இப்ப 2 முறை 3வது முறை நடந்து 150 பேருக்கு மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிருக்கிறான். கள்ளச்சாராயம் காய்ச்சியவன் யார்? இந்த கள்ளக்குறிச்சியிலே பிடித்தார்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க போய் பிடிச்சா கள்ளச்சாராயம் அது எப்படி நடந்துச்சுன்னு கேளுங்க. கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் காய்ச்சறான், 2 பேர் அதை குடிக்கிறான். குடித்தவன் உடல்நிலை சரியில்லாமல் கண் தெரியாமல் போய் மருத்துவமனைக்கு போறான், டாக்டர் கிட்ட போறான். டாக்டர் பாக்குறாரு, உடம்பெல்லாம் நடுங்குது, செத்தே போயிட்டான். செத்து போன பிறகு டாக்டருக்கு தெரிந்து விட்டது கள்ளச்சாராயம் குடித்துத்தான் செத்து இருக்கிறான் என்று. ஆனால் அதை வெளியே சொன்னால் கள்ளச்சாராயம் காய்ச்சியவன் மாட்டிக்கொள்ளுவான், எனவே சொல்லக்கூடாது என்று சொல்லி டாக்டர் மாநகராட்சி சொல்லி கலெக்டர் வந்து உட்கார்ந்து கலெக்டர் சொல்றாரு விஷச்சாராயத்தினால சாகல அந்த 2 பேருமே, அவங்களுக்கு வேற ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகி செத்து போயிட்டாங்க சொல்றாரா. இந்த 2 பேர் செத்து போன வீட்டுக்கு எளவுக்கு வர்றான் 200 பேர். எளவுக்கு வர்றவன் இவ சாராயத்தினால சாகலேட்டாங்களே, கலெக்டரே